நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, பலாபலன்கள் எப்படி இருக்க போகிறது, வாழ்க்கையோட மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மூலமாக மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருந்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்கு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாத கருத்துக்கள், மூடநம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி உருவெடுக்கப் போகிறது, அதுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒளி தத்துவம் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறதுங்கிறத துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதனே 2ஆம் இடத்துல கடகத்தில் முதல் தேதியிலேருந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட மாதம் முழுக்குமே கடகத்தில் தான் இருக்கிறார். வக்ர ரீதியாக மேலே கீழேயும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார். அடுத்தபடியாக ராஜயோகாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துலேயே நீடித்து ஆட்சி பலத்தோடு இருந்து மாத கடைசியில் தான் ராசிக்குள்ளே வர்றது அருமையான விஷயங்கள். ஸோ அது என்ன கொடுக்குதுன்னா, 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள், சுப செலவுகள், இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது. ஏன்னா எந்த விதத்துலையும் பெரிய பாதிப்பு இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க. 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்தில் இவ்வளோ நாளாக இருந்து சிம்மத்துக்குள்ளே வருவது அருமையான விஷயம். ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பில்லை. கேது 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம். ஸோ இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் மே மாதத்துலேருந்தே உங்களுடைய தொழில் வேலையில் நிறைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, நீங்கள் வந்து என்ன ஒரு துறையிலையாகவும் இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கலாம், ஒரு கடை வச்சுருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், சொல்லிக் கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம். எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களோட வேலையில் உங்கள் தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது, அடுத்த லெவல் எப்படி போகிறது, இன்னும் ப்ரொமோஷன் எப்படி ஆகுறது, எக்ஸ்பேன்ஷன் எப்படி ஆகுறது, இன்னுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோடு எப்படி இருக்கிறது, இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறதுக்கு சனி ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார், மெனக்கடை வைப்பார். எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்டில் போக வைப்பார். அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது ஜூலை மாதம் முன்னமே இந்த மாதிரி கிரகங்கள் சூரியன் குரு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்துட்டார். சூரியன் குரு வருவது இதுவரை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிக்குள்ளே வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். தப்பான வழியிலேருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார். இதுவரை கடந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2025 வரை பார்த்திங்கன்னா விரயம், வீண் செலவுகள், தேவையில்லாத வேலைகள். இப்போ ராசிக்குள்ள குரு வந்து சூரியனோட சேரும் பொழுது மிகவும் உத்வேகப்பட்டு நம்ம செய்த பிழைகள்லாம் அறிந்து இப்போ நம்ம எப்படி செய்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுறது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தைக்கு பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது. 9ஆம் வீட்டு குரு பார்க்கறதுனால பெற்றோர் தகப்பனார் மூலமாக சில அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். 2024 மே ஜூன் ஜூலைலேருந்து விரயங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு குரோத் ஓரியன்டேஷனே இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்லா படிப்படியாக உத்வேகப்பட்டு என்ன செய்யணுங்கிற கிளாரிட்டி அறிந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உழைக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியம் பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பகட்ட மாதங்களில் ஜூலை மாதமும் ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்.
சுக்கிரன் இருக்கிற அமைப்பு நல்லது. சூரியன் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது நல்லது. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ எல்லா கிரக அமைப்பும் ஓரளவுக்கு அனுகூலமான அமைப்பாக வருவதனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இந்த ஒரு 1.5-2 வருஷத்தில் நல்லாவே முன்னேறி வந்தாங்கங்கிற மிதுனராசிக்காரர்களோட அமைப்பை ஊர்ஜிதப்படுத்த உத்வேகப்படுத்த ஒரு ஆரம்பகட்ட சில விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பல மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ங்கிற சில மாதங்களில் ஜூலை முக்கியமான ஒரு மாதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோதானன்ட்டு சில முயற்சிகள் எடுத்தது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, தொழில் நல்ல முதலீடு பணம் போட்டு முதலீடு செய்கிறவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுணக்கமான ஒரு அமைப்பு தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே கிளாரிட்டியோட கடன் அடைவது எப்படி, போன வருஷமான கடனை அடைக்கக்கூடிய சில அமைப்புகள், சில திட்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்புகள், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற வேணுங்கிற ஒரு விவேகமான ஒரு பிளானிங், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்ல புத்தி சுவாதீனம், பழைய மாதிரி ஏனாவது ஒன்றும் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வு வாழக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மிதுனராசிக்காரர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது இந்த ஜூலை மாதம் 2025 நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்ல வந்தேன். ஸோ ஜூலை மாதம் 2025 ஓரளவுக்கு நல்லாவே அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு முன்னேறக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு சில பேசிக்கான சில மாற்றங்களையும், எண்ண மாற்றங்களையும், செயல் மாற்றங்களையும், அணுகுமுறை மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசிக்காரர்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போகுது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் மாறப்போகிறது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஜாப் மாறுது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருது, எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கல்யாண விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள் மேம்படுகிறது, குழந்தைகள் விஷயம் எப்போ கிடைக்குது, எந்த மாதிரி கோட்டர் எந்த மாதிரி மாதத்தில் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக பார்த்து அது மூலமாக பலன் அறியலாம். இது கோச்சார் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, இது எல்லாமே நம்ம பிரித்து பார்த்து அது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.